காலங்களில் எல்லாம் அரசியலில் இருந்தார்கள். ஆனால் இந்த காலத்துக்கு பொருந்தாது. இந்த காலத்திலே கிறிஸ்தவர்களுக்கே அரசியல் பொருந்தாது, பெண்களுக்கும் அரசியல் பொருந்தாது. ஆகவே அது தடை செய்யக்கூடிய ஒன்று என்பதாக பேசினார். அது இந்த காலகட்டம் கெட்டு போன ஒரு காலகட்டம். ஆகவே அரசியல் செய்யக்கூடாது. இந்த அரசியல் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது. ஆகவே கூடாது என்பதாக சொன்னார். அவருக்கு நான் கேட்கிறேன், அவர் ஒன்றில் அவர் சபை நடத்துகிறவராக இருக்க வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு சபைக்கு போகிறவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலான சபைகள் என்கிற இடங்கள் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறது, ஒரு கிளப்புகளாக காணப்படுகிறது என்கிறதற்காக நான் இனிமேல் சபைக்கே போக மாட்டேன் என்று சொல்லி இவர் முடிவெடுப்பாரா? அதாவது அதே போலதான் அரசியல் என்கின்ற ஒரு காரணம் கெட்டு போய் கிடக்கிறது, அங்கே தவறானவர்கள் இருக்கிறார்கள் என்கிறதற்காக இன்றைக்கு தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி தடை போடுவதற்கு இவர் யார்? நம்முடைய கேள்வியை கிறிஸ்தவம் தடை செய்கிறதா இல்லையா என்பதுதான். அடுத்ததாக பெண் ஆளுமைகள் சரியில்லை. பெண், அதாவது வரலாற்று ரீதியிலே நாம் பார்க்கும்போது சில பெண் ஆளுமைகளை எல்லாம் உதாரணமாக காட்டி இவர்கள் எல்லாம் சரியில்லை, பெண்கள் எங்கெல்லாம் ஆண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அழிவுதான் வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த ஒரு வாதத்தை வைக்கிறார்கள். ஆம், நம்ம சில வரலாறை பார்த்தால் கூட ஆணவத்தின் உச்சத்திலே இருந்த பெண் தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆண்களை காலுக்கடியிலே ஒரு அடிமை போல நடத்தினவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மரணம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் நினைக்கிற ஒரு நபரை நான் சொல்லவில்லை, நான் எசபேலை குறித்து சொன்னேன். எசபேலுடைய மரணம் மிக கொடூரமாக இருந்தது. அவளுக்கு எதிராக நின்றவர்களை கொலை செய்யும் அளவுக்கு துரத்தினால் அவளுக்கு அடிமை இருக்கிறவர்கள். பிரவீன், நீங்க எசபேலை தான் சொன்னீங்கன்றதை நாங்களும் நம்பிட்டோம். எசபேலை அல்லது அத்தலியால் கூட நினைத்துக் கொள்ளுங்கள். நவீன காலத்திலும் சில அத்தலியாக்கள் இருக்கலாம், எசபேல்கள் இருக்கலாம். சரி சரி. ஆகவே அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். ஆகவே பெண்களை அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு வாதம் ஏற்புடையது அல்ல. பல ஆண் தலைவர்களும் அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். எசபேலுடைய கணவன் எப்படிப்பட்டவன்? ஆகாப். ஏன் நம் ஹிட்லர் யார்? பெண்ணா ஆனா? எத்தனை பேரை கொண்டு குடித்தான்? ஆகவே இதை வைத்து பல ஆண்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆகவே ஆண்களை அரசியலுக்கு கூடாது என்று ஒரு வாதத்தை வைப்பார் அவர். ஆகவே இப்படி சிலர் இப்படி நடந்திருக்கிறார்கள் என்கிறதற்காக பெண்கள் தலைவராக இருக்கக்கூடாது என்று பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் சில நல்லவர்களும் இருந்திருக்கிறார்கள். தெபோராள் பாருங்கள். தெபோராள் நல்ல முறையிலே ஆட்சி செய்தால், அவர் நியாயாதிபதியாக இருந்தால், அவர் நல்ல முறையிலே தலைமை தாங்கி நடத்தினார். இன்னும் சொல்ல போனால் பாராக் என்கிறவனிடத்திலே ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறார், இந்த பணியை செய்ய என்று சொல்லும் போது அவன் தயங்கி நிற்கும் போது தைரியம் சொல்லி அவனோடு கூட போகிறார், ஒரு பெண் தலைவியாக. இப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், பெண்களிலே நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஒரு எதிரணியில பேசும்போது எஸ்தர் என்ன செய்தார்? எஸ்தர் செய்ததெல்லாம் ஒரு அரசியலா? அவர் தன்னுடைய சொந்தக்காரர் பேச்சை கேட்டு அவர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை தான் செய்தார் அல்ல. எஸ்தர் சொன்னதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் செய்த அரசியல் என்ன? நான் செத்தாலும் சாகிறேன், நான் போய் பேச போகிறேன் அரசினிடத்திலே. ஒரு பெரிய ஒரு போராட்டம். காரணம், அரச கட்டளை என்பது அந்த அரசு அனுமதி இல்லாமல், அரசன் செங்கோலை நீட்டாமல் அல்லது பெர்மிஷன் இல்லாமல் அரசனை பார்க்க முடியாது. ஒரு பெரிய ஒரு கட்டளை. ஆனால் என்னுடைய மக்களுக்கு குரல் கொடுக்கும்படியாக இந்த தடையை மீறி நான் ஒரு போராட்டம் பண்ணுகிறேன் என்கிற அளவிற்கான ஒரு பெரிய போராட்டம் அது. மக்களுக்காக நான், மக்களால் நானா? மக்களுக்காக நான், மக்களால் நான். ஆமா, அந்த மக்கள் அழிய போகிற மக்களுக்காக நான் குரல் கொடுப்பதற்காக நான் செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அரசன் முன்பாக பேசுகிறார். பெரிய இது இல்லையா? ஒருத்தர் சொன்னார் என்கிறதற்காக மட்டுமல்ல, அது அவருடைய ஒரு சுய தைரியம். அப்போ அதை எப்படி மட்டம் தட்ட முடியும்? ஆகவே பெண்கள் நல்ல முறையில் இப்படி அரசியல் பணியை செய்தவர்கள் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட அநேக பெண்கள் ஆஸ்திகளை பயன்படுத்தி ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஊழியம் என்றால் என்ன? சேவை செய்கிறது. அரசியல் என்கிறது ஒரு மக்கள் சேவை தான். ஆகவே மக்கள் பணி, மக்கள் சேவை செய்வது ஆண்டவர் தடை செய்யவில்லை. பல வேளைகள்ல நினைக்கிறோம், பெரிய ஒரு அரசியல் தலைவராக, எம்பியாக, எம்எல்ஏ, அதெல்லாம் சாத்தியமே இல்லை, லாஜிக்காக சாத்தியம் இல்லை. அது உண்மை நேர்மையாக செயல்படக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் சாத்தியம் இல்லை. அந்த நேர்மையற்ற தனத்திலே ஈடுபட்டால் தான் சில காரியங்கள் எல்லாம் பெரிய பொசிஷனுக்கு எல்லாம் போக முடியும் என்றால், அந்த நேர்மையற்ற தனத்தை எல்லாம் செய்துதான் நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதாகம் சொல்லவில்லை. நேர்மையான முறையிலே செய்யக்கூடிய அரசியலை செய்யலாம். வேதாகமம் எந்த அடிப்படையில நமக்கு நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறோம், அந்த ஒழுக்கத்தை விடாமல் எப்படியெல்லாம் அரசியல் செய்யுமோ செய்யலாம்.
அது ஒருவேளை பெரிய இதிலே செய்ய வேண்டும், சின்ன அளவிலே சாதிக்கலாம். வேதாகமத்திலே நான் பார்க்கும்போது சபை என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. சபை என்பது என்ன? ஒரு கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் புதிதாக ஒரு கம்யூனிட்டியாக மாறுகிறார்கள். புதிய ஒரு அசம்பிளி. அந்த அசம்பிளியாக புது கம்யூனிட்டி, புதிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நிர்வாகிகள் அந்த மக்களை நடத்துவதற்காக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த நிர்வாகிகள பெண்கள் இருந்திருக்கிறார்கள். எங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரிக பெபேயாளை வாழ்த்துங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார்களா? ஊழியக்காரி என்றால் டீக்கன். அவள் டீக்கன் என்றால் நிர்வாக பணி. அவள் நிர்வாக பணி செய்திருக்கிறாள். நிர்வாக பணி என்பது மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளை எப்படி எல்லாம் சால்வ் பண்ண வேண்டும் என்கிறது குறித்தது. இன்னும் அரசியல் பணி எளிதாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? நீங்கள் பெரிய அங்கு ஸ்டேட்ல மினிஸ்டராக வேண்டும் அல்ல. நீங்கள் உங்கள் கிராமத்திலே உங்களுக்கு ஒரு உங்களுக்கு கிடைத்திருக்கிற வசதி வாய்ப்புகளை பொறுத்து உங்கள் கிராமம் மிகவும் பின்பற்றிய நிலைமையில இருக்கிறது. இந்த கிராமத்துக்கு நான் விழிப்புணர்வு, என்னுடைய கிராமத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும். இந்த கிராமத்திலே நான் பஞ்சாயத்து தலைவராக போட்டியிட முடியும். ஒரு வார்டு மெம்பராக, ஒரு மாதிரியான ஒரு தலைவராக என்னால் நிற்க முடியும் என்று சொல்லி நிற்கலாம். சின்ன அளவுல ஆரம்பித்து மக்கள் பணி செய்யலாம். மக்களுக்கு என்னது இல்லை, உங்கள் பகுதியில் ஒரு பெரிய ஊழல் பெருச்சாலை இருக்கிறது, அதனால் அந்த ஊர் மக்களுக்கு பெரிய பாதிப்பு, அதை குறித்து சரியாக பெட்டிஷன் போட்டு அதற்காக போராடலாம். வேதாகமத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்திலே. இங்கே கொருந்து என்கின்ற இடத்துல ஒரு கிறிஸ்தவ கம்யூனிட்டி இருக்கிறது. அந்த மக்களிடத்திலே பெரிய பிரச்சனை, நிர்வாகிகள் சரியில்லை, சரியாக மக்களை ஆளவில்லை. அங்கே மக்கள் போகிற போக்கிலே தரைக்கட்டு போகிறவர்கள் விட்டு விட்டார்கள். அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மேலிடத்துக்கு எழுதுகிறார். உங்களுடைய சில பார்வையில் குறை சொல்லுகிறார்கள். சிலர் இன்றைய கிறிஸ்தவர்களுடைய பார்வையில கம்ப்ளைண்ட் எழுதுகிறார். யார்? குலோவேயாளின் வீட்டார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். உங்களிடத்திலே இருக்கிற பிரிவினைகள், வாக்குவாதங்கள் குறித்து குலோவேயாளின் வீட்டாரால் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். பவுலுக்கு அதனால்தான் அந்த கொண்டு குறைந்த கடிதமே எழுதுகிறார். நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ அங்கே இருந்த பிரச்சனைகள் அதை குறித்து புகார் கொடுத்தது யார்? புகார் கடிதம் கொடுத்தது யார்? குலோவேயாளின் வீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பெண்ணை முன்னிலைப்படுத்தி அவருடைய வீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பொதுவாக வேதாகமத்திலே யாரை முன்னிலைப்படுத்தி எழுதுவார்களோ அவர்கள் முன்னிலை நிற்கிறார்கள் என்கிற அர்த்தம். ஆகவேதான் நான் வேதாகமத்திலே பார்க்கும்போது முதலாவது சில இடங்கள்ல பர்னபா பவுல் என்று இருக்கும். பின்பதாக பவுல் முன்னணிக்கு வரும்போது பவுல் பர்னபா என்று மாறும். அப்போ யார் முன்னணியில நிற்கிறார்களோ அப்போ அவர்களுடைய பேர் முன்னணியில வரும். அப்போ குலோவையாள் என்கின்ற ஒரு பெண் முன்னணியில நின்றிருக்கிறார். ஆகவே தான் அந்த பெண்ணை முன்னிட்டு குலோவையாளன் வீட்டார் எனக்கு என்னது இப்படி உங்களை குறித்து கம்ப்ளைண்ட் எழுதி இருக்கிறார்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று சொல்லி பவுல் அங்கே கண்டனம் பண்ணி கடிதம் எழுத வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட உங்களுடைய ஊர்ல இருக்கிற பிரச்சனைகளை என்னது சோசியல் மீடியாவில பண்ணலாம், அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் செய்யலாம். இது எல்லாமே என்னது அரசியல் பணிதான். யார் தடுத்தது? பெண்களை யாரும் தடுக்கவில்லை, வேதாகம் தடுக்கவில்லை. அப்படி தடுத்திருந்தால் குலேவையால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாள்? அப்படி தடுத்திருந்தால் எஸ்தர் எப்படி போய் அந்த தடையை மீறி போராட்டம் பண்ணியிருப்பாள்? அப்படி தடுத்திருந்தால் தெபோராள் எப்படி அவ்வளவு மக்களுக்கு நீதி செய்யத்தக்க ஒரு தலைவியாக இருந்திருப்பாள்? மக்களை பாராட்ட போருக்கு நீ போ என்று சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு தலைவியாக எப்படி இருந்திருப்பாள்? ஆகவே வேதாகமம் தடுக்கவில்லை. இன்றைக்கு வந்ததில் ஒருத்தர் சொன்னார்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே வரக்கூடாது. அரசியலில் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஆகவே வரக்கூடாது. பாதுகாப்பு இல்லை என்றால் வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. பாதுகாப்பு இல்லை, அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதை தெரியப்படுத்துவது யார்? பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆகவே நாங்கள் அதற்காக போராடுவோம் என்று சொல்லி வர வேண்டும். யூதர்கள் ஒரு பாதுகாப்பு என்பதற்காக நான் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் நினைக்கவில்லை. மாறாக அந்த தடையை மீறி நான் போராடி அந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனையை தெரிவிப்பேன் என்று எஸ்தர் துணிந்து போனார். அப்போ பாதுகாப்பு இல்லை என்கிறதற்காக பெண்கள் வரக்கூடாது, பெண்களுக்கு அனுமதி இல்லை என்பது ஒரு தவறான வாதம். பாதுகாப்பு இல்லை என்றால் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ, பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் நிர்வாகம் பண்ணி கொண்டிருந்தால் ஆண்களுக்கு பல பெண்களுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியவே தெரியாது. அப்ப அதை தெரியப்படுத்துவது யார்? பெண்கள் சார்பிலே பெண்களுக்காக வந்து பேசினால்தான் தெரியும். பெண்களை அப்படி தடுத்து வைத்தால் எப்படி அவர்களுடைய தெரியும்? சில நாடுகள் இருக்கிறது, வளைகுடா நாடுகள்ல நீங்கள் பார்ப்பீர்கள், பல நாடுகள் இருக்கிறது. அங்கே என்னது பெண்களுக்கு அனுமதி கிடையாது. வேதாகமம் தடுக்கவில்லை, அவர்கள் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாடுகள் எப்படி இந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டதால் அவர்களை அடிமைகளை போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெண்களை அரசியல் அனுமதிக்கவில்லை என்றால் அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படும். அங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் காணப்படும்.
ஆகவே வேதாகமம் பெண்களை என்ன செய்யவில்லை, அனுமதி மறுக்கவில்லை, மாறாக பெண்களை அனுமதிக்கிறது என்று சொல்லி நான் பேசி முடிக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாரும் சொன்னதையும் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தால் எங்கேயும் அனுமதி மறக்கவில்லை. இல்லை, பெண்கள் இதை செய்யக்கூடாது என்று சிலர் சொல்லலாம். ஒருத்தர் சொன்னார்கள், பெண்கள் வீட்டுக்கு தான் அரசு என்று சொல்லி, வீட்டை பாதுகாக்க வேண்டும், அதை விட்டு நாட்டுக்கு அரசியல் செய்ய போனால் அல்லது நாட்டை ஆள போனால் வீட்டை யார் கவனிப்பது என்று சொல்லி ஒருத்தர் கேட்டார்கள். அது ஒரு தவறான வாதம். வீட்டை நிர்வாகம் பண்ணிவிட்டு தான் நாட்டுக்கு போக வேண்டும். அது ஆண்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம். சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் எப்படி சபையை நடத்துவான் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்போ வீட்டை நடத்த அரசியல போனால் வீட்டை நடத்த முடியாது என்கிறது பெண்களுக்கு பொருந்துமாயின் அது ஆண்களுக்கும் பொருந்தும். காரணம், வீட்டை நடத்தாதவன் சபையை நடத்தக்கூடாது. சபையை நடத்தக்கூடாது என்று சபை கிறிஸ்தவ சபை என்று மட்டுமல்ல, அது பொதுவாக எடுத்துக்கொண்டால் மக்கள் சபையை நடத்த முடியாது, சட்டசபையை நடத்த முடியாது. அப்போ அது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. அதை வைத்துக் கொண்டு பெண்கள் அரசியலுக்கு போனால் வீட்டை நடத்த முடியாது, ஆகவே அரசியலுக்கு போகக்கூடாது என்கிறதாக தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அப்போ அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றால், சபையை நடத்த வேண்டும் என்றால், கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு அப்படிப்பட்ட பொது சேவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அது ஆண்களுக்கும் பொதுவானது, பெண்களுக்கும் பொதுவானது. அவர்கள் முதலாவது வீட்டில் ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். வீட்டை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஒரு குடும்பத்துக்கு ஆண்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது, பெண்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் விட்டுடு, நான் அரசியல்ல போய் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சில நடிகர்கள் கூட வந்திருக்கிறார்கள். எனக்கு வீடு தேவையில்லை, நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்கிறார். அது தவறு. அது அந்த ஆணுக்கும் தவறு தான். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, அது தவறு. ஆனால் வீட்டை ஒரு பெண் சிறப்பாக வீட்டை நிர்வகிக்கிறாள், தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நன்றாக கவனிக்கிறாள், கணவனை நன்றாக அன்பு காட்டுகிறாள். அப்படிப்பட்டவன் தன்னுடைய சமூகத்தில் நடக்கிற சீர்கேடுகளை பார்க்கும்போது இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேச துடிக்கிறாள், அல்லது அந்த சமூகத்துக்காக ஏதாவது செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாள். வரலாம், தாராளமாக வரலாம், யாரும் தடுக்க முடியாது, வேதாகம் தடுக்கவில்லை. ஆகவே இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உறுதியாக சொல்லுகிறேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் பெண்கள் அரசியலுக்கு வருவதை அனுமதிக்கிறது. நன்றி.